அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். பில்லி கிரஹாம் எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக, தேவனை தேடுவதில் நாட்டம் இல்லாதவர்களாக இருந்த அவரை நண்பர்களும் அவருடைய தாயாரின் கண்ணீருமே அவரை ரட்சிப்புக்குள் நடத்தியது. ஒரு கூட்டத்திற்கு அவரை நண்பர்கள் அழைத்துச் சென்றபோது அவர் ரட்சிக்கப்பட்டார் என்ற சாட்சியை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். அவர் எப்படி தேவனுடைய இருதயத்தை அறிந்து எந்த சந்தர்ப்பத்தில் சுவிசேஷ பணிக்கு செல்ல வேண்டும் என்றும் சுவிசேஷ தாகம் அவருக்குள் இருந்தது என்பதையும் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். பில்லி கிரஹாம் இளம் வயது வாலிபனாக இருந்தபோது தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உடையவராக இருந்தார். ஒரு நாள் தன் நண்பர்களோடு கால்பந்தாட சென்றார். விளையாடு கொண்டிருந்த நேரத்திலும் அவர் உள்ளம் தேவனோடு உருவாடி கொண்டிருந்தது. கர்த்தர் பில்லி கிரஹாமின் உள்ளத்தில் உலகத்தில் உள்ள மற்ற வாலிபர், வயோதிபர், சிறியோர், பெரியோரின் ஆத்தும தேவைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். விளையாட்டு முடிந்தது. நண்பர்கள் எல்லோரும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் பில்லி கிரஹாமோ அந்த கால்பந்து மைதானத்தில் முழங்கால் படியிட்டார். கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. ஆண்டவரே, என்னை நம்பும், என்னை நம்பும், உமது பார்வையிலே என்னை நம்பிக்கைக்குரியவனாக்கும் என்று கதறினார். அந்த வார்த்தைகளே அவரது ஜெபமாக இருந்தது. அவரது உள்ளம் தேவனிடத்தில் கெஞ்சி கொண்டிருந்தது. ஏறத்தாழ 4 மணி நேரம் மிகுந்த சத்தத்தோடு ஜெபித்தார். ஆண்டவரே, என்னை நம்பும் என்பதுதான் அவரது ஜெபமாயிருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக இறங்கி அவரை அபிஷேகித்தார். அன்றிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய திருப்பத்தை அவர் வாழ்வில் கட்டளையிட்டார். மாபெரும் விளையாட்டு வீரரான அவரை மாபெரும் சுவிசேஷ வீரனாக மாற்றினார் நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.